நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. நரிமுகத்தில் முழிச்சாவே எல்லாத்துக்கும் நல்ல நாள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாமே சிங்கத்தோட முகத்தில் முழிச்சிருக்கீங்க. சொல்ல சிங்கத்தை காணாட்டிங்கன்னா நம்ம முன்னாடி எல்லோ கலர் டான்ஸ் ஆடுற பேர் தாங்க சிங்கம். சைனீஸ் நியூ இயர் எல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க மலேசியாவில். ஆனால் பார்க்க அந்தளவுக்கு சிங்கம் மாதிரி ஒரு லேட்டாக இல்லை. ஆனால் சிங்கம்னு சொல்கிறாங்க, நம்மளும் நம்பிக்க வேண்டியது தான். இதுலேயே லைன் டான்ஸ் அப்புறம் வந்து ட்ராகன் டான்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து லைன் டான்ஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு கிராண்டாக பண்ணலை. வழக்கமாக இந்த மாதிரிலாம் வச்சு அது மேலேயே நிறையா பேர் ஆடுவாங்க. கொஞ்சம் கூட ஸ்லிப்பானால் அடிபட்டுரும் கண்டிப்பாக. ஆனால் ஸ்லிப் ஆகாது, அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும். ட்ராகன் டான்ஸ் இதை விட இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ராகனாகவே நல்லா பொதுவாக நீளமாக இருக்கும்ல, அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அந்த டான்ஸ் ஆடுவாங்க. இதுனா கூட ஒரு 2 இல்லையா 3 பேர் தான். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த ட்ரம்ஸு சவுண்டு, பக்கத்தில் நிற்கிற மக்கள் எல்லாமே ஒரு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த சிங்கம் ட்ராகன் ரெண்டுமே சூப்பராக டான்ஸ் ஆடும். ஏன்னா சிங்கத்துக்கு தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக்கப் பண்ணியிருக்கலாமான்னு எனக்கு தோணுது. அது பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு சிங்கம் மாதிரி தெரியல. நானே பக்கத்தில் தான் கேட்டேன், இது என்னதுன்னு கேட்டேன். இது வந்து லயன் டான்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இன்னும் வேடிக்கை பார்ப்போம். இவ்வளோ பேர் அதை ஏற்றுக்கிட்டு பார்க்குறாங்க, நம்ம மட்டும் அதை கிராஸ் கேள்வி கேட்க முடியாது. கேட்டோம்னாக்கா அதை சேர்த்து அடிச்சுடுவாங்க. சரி, ஓகே, நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்.